வணக்கம், நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருநெல்வேலி மாவட்டத்துக்கே உரிதான கோயிலான நெல்லையப்பர் கோயில் தான். கோயிலுக்கு வெளியே 500 மீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்குது, கோயிலுக்கு சார்ந்தது. இந்த தெப்பக்குளத்தில் திருவிழா காலங்களில் தெப்ப உற்சவம் நடக்கும். அப்போ சாமியும் அம்பாளும் அந்த தெப்பத்தில் நடுவில் இருக்கிற மண்டபத்தில் சாமி எழுந்தருளாங்க. இந்த நெல்லையப்பர் கோயில் ரொம்பவே பழமை வாய்ந்த கோயில். 7ஆம் நூற்றாண்டில் நின்றசீர் நெடுமாறன்கிற கூன் பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் கட்டினது தான் இந்த நெல்லையப்பர் கோயிலோட கோபுரங்கள் எல்லாமே. நீங்கள் பார்க்குற இந்த கோபுரம் அம்பாள் சன்னதி கோபுரம், அதாவது காந்திமதி அம்பாள் கோயிலுக்குள்ள கோபுரம். கோயிலுக்கு இந்த காந்திமதி அம்மன் கோயில் வாசல் வழியாகவும் போகலாம், நெல்லையப்பர் கோயில் கோபுரம் வாசல் வழியாகவும் உள்ளே போகலாம். தேரோட்டம் வர்றதுனால கோயில் களைகட்டி இருந்தது. கோயிலுக்கு முன்னாடி ஒரு காட்சி மண்டபம், பெரிய காட்சி மண்டபம் இங்கே இருக்குது. இது வழியாக தான் பஸ் எல்லாமே போகும். கோயில் ஆனி மாதம் பெருந்திருவிழா நடக்கும், 10 நாள் திருவிழா. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி 4ஆவது நாள். தினமும் நைட்டு சாமி பல்லக்கில் எழுந்தருள்வாங்க, 4 ரத வீதியும் சுற்றி வரும். நீங்கள் பார்க்குற இந்த சிலைகள் உள்ள ஓடம் தான் முதல்ல போகும். அதுக்கு அடுத்து தான் பிள்ளையார் சப்பரம், முருகர் சப்பரம் அப்படின்ட்டு எல்லா சப்பரங்களும் கோயில்கள் போகும். தேர் ரெடி ஆகிட்டுருக்கு, தேரோட்டத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கு தேர். இதுதான் நெல்லையப்பர் கோயில் கோபுரம். இந்த நெல்லையப்பர் கோயில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவன் கோயில்னு இருக்குது. மொத்தம் 16 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சு ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவன் கோயிலாக இந்த கோயில் விளங்குது. நீங்கள் பார்க்குற இந்த சிலைகள் உள்ள சப்பரம் திருவிழா காலங்களில் வெளியே வரும். கோயில் உள்ளே போகிறப்ப மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே சிற்பங்கள் இருக்கும், எல்லாமே மர வேலைப்பாடுகளில் செஞ்சதாக இருக்கும். நுணுக்கமான சிலைகள்லாம் பார்க்கலாம் நீங்கள். இந்த கோயில் சிற்பங்களுக்கு ரொம்பவே ஃபேமஸான கோயில் இது. உள்ளே போனோன்னா முதல்ல பெரிய பலிபீடம், அதுக்கு அடுத்து பெரிய நந்தி, அதாவது வெள்ளை நிறத்தில் காட்சி தர நந்திகள் இருக்கும். இடது பக்கம் 4வர் சன்னதி இருக்கும். அப்பர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் சன்னதி, 4வர் சன்னதி இருக்கும். இங்கே இருக்க கோயில் தூண்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொன்றும் அவ்வளோ பிரம்மாண்டமாக சிற்பங்கள் நுணுக்கமாக செஞ்சதாக இருக்கும். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பிரம்மாண்டமான பெரிய நந்தி உள்ளே இருக்காருன்ட்டு. நந்தியை தாண்டி உள்ளே போனால் கொடிமரம், பெரிய கொடிமரம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோயிலை கட்டின ராஜாக்களோட சிலைகள், இந்த ரெண்டுமே பாண்டிய மன்னரோட சிலைகள்னு சொல்கிறாங்க. கோயில் உள்ள 7ஆம் நூற்றாண்டில் கூன் பாண்டியன்கிற நின்றசீர் நெடுமாறன் பாண்டியன் கட்டினதாக இருக்குது. வெளிப்பிரகாரத்தில் உள்ள இதெல்லாம் கட்டினது 14ஆம் நூற்றாண்டில் குலசேகர பாண்டியன் கட்டியிருக்காரு. அதுக்கான கல்வெட்டுகள்லாம் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோழ மன்னர்கள்
திருமலை நாயக்க மன்னர்கள் போன்ற மன்னர்களும் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சுருக்காங்க. அதுக்கான கல்வெட்டுகளும் இங்கே எக்கச்சக்கம் இருக்குது. கோயில் மொத்தம் 3 பிரகாரமாக இருக்குது. நீங்கள் பார்க்குற இது வந்து உள்ள 2வது பிரகாரம். சூரிய தேவன் இருக்காரு. நீங்கள் பார்க்குற இந்த மண்டபத்தில் தான் உற்சவர் எழுந்தருள்வார். நெல்லைப்பர் காந்திமதி உற்சவர் இங்கே தான் இருப்பாங்க. இவங்க தான் தேரோட்டத்தில் தேரில் இருக்கிற உற்சவ சாமி. இதுதான் உலக புகழ்பெற்ற இசைத்தூண்கள்னு சொல்கிறாங்க. ஒரே கல்லில் செஞ்ச தூண்கள், ஆனால் ஒவ்வொரு தூணை தட்டும்போதும் ஒவ்வொரு இசை வரும். அதாவது ஒவ்வொரு விதமான சப்தங்கள் வரும். அது சப்தஸ்வர தூண்கள்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே உலக புகழ்பெற்ற தூண். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லைப்பர் கோயில்லையும் களக்காடு சத்தியவாகீஸ்வரர் கோயில்லையும் இந்த இசை தூண்களை பார்க்கலாம். அதை தாண்டி உட்பிரகாரத்து போனீங்கன்னா நந்தி இருப்பார். 2 பக்கம் துவாரபாலகர்கள். வலது பக்கம் மகிஷாசுர மர்த்தினி அம்மா இருப்பாங்க. பைரவர் சன்னதி இருக்கும், நடராஜர் சன்னதி இருக்கும். அந்த பிரகாரத்தையும் தாண்டி உள்ளே போனீங்கன்னா தான் நெல்லையப்பரை நம்ம பார்க்கலாம். நெல்லையப்பர் பார்க்கும்போது அவர் முழு லிங்கமாக இருக்க மாட்டார். வலது பக்கம் சிவலிங்கம் வந்து வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கோயிலோட வரலாறும் கூட. அந்த காலத்தில் இந்த இடம் ஃபுல்லாமே முதல்ல மூங்கில் காடாக இருந்திருக்கு. அப்போ அரண்மனைக்கு பால் கொண்டு போகிற பால்காரர் வந்து இந்த வழியாக போகும்போது குறிப்பிட்ட ஒரு இடத்துல கால் தடுக்கி கீழே விழுதாரு. பால் சிந்தி போகுது. அதே மாதிரி தினமும் 4-5 நாள் நடக்குது. அதனால் எது கால் தடுக்கி விழுதோ அந்த இடத்த கோடரி கொண்டு வந்து வெட்டுறான். வெட்டும்போது ரத்தம் பீறிட்டு வருது. அதனால் பயந்து போன அந்த ராமக்கோன்கிற பால்காரர் வந்து அரண்மனை நோக்கி ஓடுதாரு. அரசர்கிட்ட சொல்கிறாரு. அரசரும் வியப்போடு வந்து பார்க்குறாரு, என்னடா இது அதிசயமாக இருக்குன்ட்டு. என்னவோ என்ன நடந்தும் அந்த ரத்தம் வந்து நிற்கலை, பீறி வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சிவபெருமான் அசரீரியா மன்னர்கிட்ட நான் இந்த இடத்துல இருக்கிறதாகவும் எனக்கு இந்த இடத்துல கோயில் கட்டுன்னு சொன்னதாகவும் வரலாறு. சுவாமிக்கு பேர் அதாவது வேணுவனம்னா மூங்கில் காடு. சுவாமிக்கு முதல்ல பேர் வேணுவனநாதர் தான். சுயம்புவாக தோன்ற அந்த நெல்லைப்பர் லிங்கத்துக்கு ஆவுடை செஞ்சாங்க. முதல்ல ஒரு ஆவுடை செஞ்சு அந்த லிங்கத்தை நிறுவும்போது லிங்கம் வளர்ந்தது. திரும்ப இன்னொரு ஆவுடை செஞ்சு திரும்ப நிறுவும்போது திரும்பியும் லிங்கம் ரொம்பவே வளர்ந்தது. இதனால் திகச்சு போன மன்னர் இன்னொரு ஆவுடை செஞ்சு அதுக்கு மேலே லிங்கத்தை வச்சார். அப்படி 21 தடவையும் ஆவுடை செஞ்சுருக்காங்க. ஆவுடைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, லிங்கத்தை கீழே வட்டமாக இருக்கும். அபிஷேகம் பண்ணும்போது அது வழியாக தண்ணி விழுங்க, அதுதான் ஆவுடை. ஆகம விதிப்படி 21 ஆவுடை தான் வைக்கணும் அப்படிங்கிறது நீதிங்கிறதுனால அதுக்கு மேலே ஆவுடையும் வைக்க முடியாதுங்கிறதுனால தன்னோட உயிரையே மாய்ச்சிக்க பண்ணவர் அந்த பாண்டியன். அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் காட்சி தந்து நீ வை இப்போ நான் நின்றுக்குவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுபடி 21வது ஆவுடையில் தான் இந்த நெல்லையப்பர் நிற்காரு. இப்போ பார்க்குறது கோயிலுக்குள்ளே பார்க்குறது நம்ம 21வது ஆவுடை தான். அது கீழே 20 ஆவுடை இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. கோயிலை சுற்றி வரும்போது பஞ்சபூத லிங்கங்களையும் நீங்கள் பார்க்கலாம். வாயுலிங்கம், ஆகாசலிங்கம், எல்லா லிங்கமும் பார்க்கலாம். இது வந்து பொல்லாப்பிள்ளையார் சன்னதி. அதை தாண்டி வெளிப்பிரகாரத்தில் போகும்போது சோமாஸ்கந்தர் மேலே இருக்கார். அதுக்கு நேரம் கீழே உலகத்திலே சிறந்த சிவபக்தனான ராவணனுக்கு சிலை இருக்குது. இந்த கோயிலுக்கும் திருச்செந்தூர் கோயிலுக்கும் சுரங்கப்பாதை இருக்குன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி கோயிலை சுற்றி வரும்போது முற்றும் கண்ட ராமக்கோன்னு ஒரு சிலை இருக்குது. இவர் தான் அந்த சிலையை முதல்ல பார்த்த பால் கொண்டு போகிற அரண்மனைக்கு பால் கொண்டு போன ஆள் இவர் தான், முற்றும் கண்ட ராமக்கோன்.
கோயிலோட ஸ்தல விருட்சம் மூங்கில் மரம். இது வந்து முதல்ல மூங்கில் காடாக இருந்ததுக்கான ஞாபகார்த்தமாக இப்போவும் மூங்கில் உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற இதுதான் பஞ்ச சபையில் ஒன்றான தாமிர சபை. மொத்தமே உலகத்தில் 5 சபை தான் இருக்குது. அதில் இந்த தாமிர சபையும் ஒன்று. இந்த 5 சபையிலையும் நடராஜர் தாண்டவம் அதாவது ஆடினதாக ஒரு வரலாறு இருக்குது. சென்னை ஒட்டின திருவாலங்காட்டில் ரத்தின சபையும், சிதம்பரத்தில் பொற்சபை அதாவது தங்க சபையும், மதுரையில் வெள்ளி சபையும், நம்ம திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயிலில் தாமிர சபையும், குற்றாலத்தில் சித்திர சபை. இந்த 5 சபை தான் உலகத்திலே இருக்குது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு சபை நம்ம ஊர் நெல்லையப்பர் கோயிலில் இருக்குது. தாமிர சபைக்கு பின்னாடி இருக்கிற இந்த சந்தன சபாபதி நடராஜர் வருஷத்தில் ஒரு தடவை தான் உடம்பு முழுக்க சந்தனத்தை பூசுவாங்க. அதுதான் அதுக்கு அடுத்த வருஷம் வரை அவரோட உடம்புல இருக்கும். அப்புறம் பிரகாரத்தை சுற்றி வரும்போது அஷ்டலட்சுமி சன்னதிகளும் இருக்குது, சனீஸ்வரர் சன்னதியும் இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த சகஸ்ரலிங்கம் சன்னதி இருக்குது. அதுக்கடுத்து குபேரலிங்கம் சன்னதியும் இருக்குது, குபேரன் வழிபட்ட குபேரலிங்கம் சன்னதியும் இருக்குது. நடராஜர் காந்திமதி அம்மாள் உற்சவருக்கு தனி சன்னதி கோயிலாகவே இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த வட்ட வடிவத்தில் 2 கையை விளக்கி வச்சுட்டு தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்ணும்போது 2 கையும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா நம்ம நினச்சது நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நைட்டு ரத வீதியை சுற்றி வர்றதுக்கு நெல்லையப்பரும் அம்பாலும் தயாராகிட்டு இருந்தாங்க. அடுத்து கோயிலை சுற்றி வரும்போது இடப்பக்கம் மூலையில் சிவசைலப்பர் தனி கோயிலாகவே இருக்கார். அதை தாண்டி மூலையில் அனவரதலிங்கம் இருக்குது, அம்பாலோட சேர்ந்து இருக்காங்க. ராமேஸ்வரத்தில் தெற்கு பிரகாரம் எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி இந்த கோயிலையும் ஒரு பிரகாரம் ரொம்ப நீண்ட நெடிய பிரகாரமாக இருக்குது. பார்க்க ராமேஸ்வரம் பிரகாரம் பார்த்த மாதிரியே இருக்கும். இங்கே இருக்க ஒவ்வொரு தூண்லேயும் சிலைகள் அவ்வளோ நேர்த்தியாகவும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா நாயக்கர் காலத்தில் உள்ள சிலைகள் இதெல்லாம். கோயில் உள்ள வழியாகவே காந்திமதி அம்மன் கோயிலுக்கு போகலாம். இதுதான் அதுக்கான பாதை. முதல்ல காந்திமதி அம்மன் கோயில் தனியாகவும் நெல்லையப்பர் கோயில் தனியாகவும் தான் இருந்துச்சு. 1647 வடமலையப்ப பிள்ளையான்கிற ஒரு சிவபக்தன் வந்து அந்த 2 கோயிலையும் இணைக்கிற விதமாக சங்கிலி மண்டபம் கட்டினார். கோயிலுக்கு கோதானம் செய்கிறவங்களோட பசுக்களை இங்கே வச்சு பராமரிக்கிறாங்க. அடுத்ததாக அம்மையப்ப விநாயகர் சன்னதி இருக்குது. விநாயகர் பக்கத்தில் சிவனும் பார்வதியுமே இருக்காங்க. இந்த சன்னதியில் கோயில் உள்ள 2 தெப்பக்குளம் இருக்குது. இது முதலாவது தெப்பக்குளம். காந்திமதி அம்மன் சன்னதிக்கும் நெல்லையப்பர் சன்னதிக்கும் நடுவில் இடது பக்கம் இருக்குது. நெல்லையப்பர் கோயிலேருந்து காந்திமதி அம்மன் கோயிலுக்கு போகிறப்ப பெரிய கோபுரம் இருக்குது. இந்த கோபுரம் வழியாக தான் வெளியே வந்து காந்திமதி அம்மன் கோயிலுக்கு போகணும். முன்னவே சொன்ன மாதிரி இதுதான் சங்கிலி மண்டபம். இது வழியாக தான் காந்திமதி அம்மன் கோயிலுக்கு போகணும். இதுலேயும் சிற்பங்களுக்கு குறைவே இல்லை. அவ்வளோ நேர்த்தியான சிற்பங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. யாழி சிற்பங்கள் நிறைய இந்த தூண்களில் இருக்கும். அது போக அனுமார் சிற்பங்கள், குரங்கு சிற்பங்கள்,
போன்ற நிறைய சிற்பங்கள் இருக்கு. இதுக்கு வலது பக்கம் வசந்த மண்டபமும் இருக்கு. 100 தூண்கள் உள்ள மண்டபம் அது. அது 1654 100 தூண் உள்ள வசந்த மண்டபம், நந்தி மண்டபம் ஆகியவை சிவந்தியப்ப நாயக்கர் காலத்தில் கட்டியிருக்காங்க. சங்கிலி மண்டபத்தில் போகும்போது நிறைய சுவாமிகளை பார்க்கலாம். இது மஞ்சன வடிவ அம்பாள் சன்னதி. அது வழியாக கீழே இறங்குனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தெப்பகுளத்தை ஒட்டி இருக்காரு, சரஸ்வதி இருக்காங்க, காசி விஸ்வநாதர் சிலைகள் உள்ள சன்னதி நிறையவே இருக்கு. பொற்றாமரை விநாயகர் சன்னதி இருக்கு தெப்பகுளத்தை பார்க்க. அந்த சங்கிலி மண்டபத்தில் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா முருகர் தெய்வான சன்னதி இருக்கு, காசி விஸ்வநாதர் சன்னதி இருக்கு, மூல மகாலிங்கம் சன்னதிகளும் காசி விஸ்வநாதர் சன்னதிகளும் நிறையவே இருக்கு. இடது பக்கம் ஐயப்பர் சன்னதி இருக்கு. அதுக்கு நேராக வலது பக்கம் கருமாரி முருகர் கோயில் உள்ள தனி கோயிலாகவே இருக்கு. இந்த முருகர் கோயிலுக்கு பின்னாடி ஒரு சித்தரோட ஜீவசமாதி இருக்குன்னு நம்பப்படுது. அம்பாள் சன்னதியோட வெளிப்பிரகாரத்தை சுற்றி வர்றது இந்த கோயில் வழியாக தான் வரும். இப்போ அந்த வெளிப்பிரகாரத்தை மூடி வச்சுருக்காங்க. அந்த வழியாக இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தோங்கன்னா இன்னொரு தெப்பக்குளமும் தெரியும். கோயிலோட 2வது பெரிய தெப்பக்குளம் அது. நெல்லையப்பர் கோயில் உள்ளே வரும்போது எப்படி இருக்கோ அதே தான் இந்த காந்திமதி அம்மன் கோயிலுக்கும் உள்ள பெரிய ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே வர மாதிரி இருக்குது. உள்ள பலிப்பீடங்களும் நந்தி சிலையும் இருக்கு. கோயில் உள்ள தேரோட்டத்துக்கு உண்டான கயிறுகள் அங்கங்க நிறைய போட்டு வச்சிருக்காங்க. புதுசாக நிறைய வாங்கியிருக்காங்க. நீங்கள் பார்க்குற இதுதான் ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்கிறாங்க. அதாவது 1000 தூண்கள் உடைய மண்டபங்கள். இந்த வழியாக போனீங்கன்னா நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயிலோட இடது பக்கம் பின்வாசலை பார்க்கலாம். அந்த வழியாகவும் பக்தர்கள் உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. இது நேராக மார்க்கெட்டில் கொண்டு போய் விடும். டவுன் மார்க்கெட்டில் வெளியே வழியாக இந்த கோயிலுக்குள்ளே வரலாம். கோயிலோட 4 திசையிலையும் வாசல்கள் இருக்கு. 4 வாசல்கள் வழியாகவும் பக்தர்கள் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் அம்பாள் கோயிலோட வெளிப்பிரகாரம். இப்போதைக்கு பூட்டி வச்சுருக்கோங்க. இது வழியாக போகும்போதும் பின்னாடி ஒரு பெரிய தெப்பக்குளம் பார்க்கலாம். இப்போ வவ்வால்கள் தான் உள்ளே சுற்றிட்டு இருக்கு. நந்தி தேவரை தாண்டி இந்த வழியாக உட்பிரகாரத்துக்கு போகலாம். உட்பிரகாரத்தில் தான் காந்திமதி அம்பாள் இருக்காங்க. இது உள்ள 2வது பிரகாரம். இதுக்கு உள்ளதான் பிரகாரத்தில் காந்திமதி அம்பாள் இருக்காங்க. உட்பிரகாரத்தை சுற்றி வரப்ப இடது பக்கம் மூலையில் கன்னிமூல கணபதி இருக்காங்க. வலது பக்கம் சுப்பிரமணியர் இருக்காரு. அம்பாளுக்கு இடது பக்கம் வெளியே சண்டிகேஸ்வரி அம்பானும் இருக்காங்க. காந்திமதி அம்மன் கோயில் கோபுரம் நல்லா உயரமாக காட்சியளிக்கும். இதுதான் காந்திமதி அம்மன் கோயிலுக்குரிய வாசல். இந்த வாசல் வழியாகவும் கோயில் உள்ளே போகலாம். உள்ளே போய் நெல்லையப்பர் கோயிலுக்கு உள்ள வழியாகவும் போயிடலாம்.
இந்த வாசல் வழியாகவும் வரும்போது மேலே மர வேலைப்பாடுகள் நிறைந்த சிற்பங்கள் நிறைய பார்க்கலாம். அதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா நந்தி மண்டபம் இருக்கு. நந்தி மண்டபத்தை தாண்டி உள்ளே போகும்போது குளிர்ந்த காற்று நல்லா வீசும். தெப்பக்குளம் பக்கத்தில் இருக்கிறதுனால நல்லா குளிர்ந்த காற்று வீசும். அதை தாண்டி தான் அம்பாள் சன்னதிக்கு உள்ளே போக முடியும். அம்பாளை பார்த்துட்டு அம்பாள் சன்னதியிலேருந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு சங்கிலி மண்டபம் வழியாக வந்த இடத்துக்கே வந்தோம். அதிலிருந்து நெல்லையப்பர் கோயில் வெளிப்பிரகாரம் சுத்த ஆரம்பித்தோம். அதில் கடைசியில், அதாவது இடது பக்கம் கடைசியில் சங்கரநாயனார் சன்னதி இருக்குது. சங்கரன் கோயிலில் இருக்கிற சங்கரநாயனார் கோமதி அம்மாள் இங்கேயும் இடது பக்கம் மூலையில் நெல்லையப்பர் கோயிலில் இருக்காங்க. கோயிலுக்கு பின்னாடி ஆறுமுகநாயனார் சன்னதின்ட்டு முருகருக்கு ஒரு தனி கோயிலே இருக்குது. இது தனித்துவமான கோயில். சஷ்டி சூரசம்ஹாரம் போன்ற காலங்களில் இந்த கோயிலில் நிறையவே விசேஷமாக இருக்கும். இந்த கோயில் உள்ள ஆறுமுகத்தோட முருகப்பெருமான் காட்சி தராரு. மற்ற கோயிலில் ஆறுமுகத்தை சுற்றி வரும்போது பார்க்க முடியாது. ஆனால் இந்த கோயிலில் முருகரை வலம் வரும்போது முருகரோட 6 முகத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு முகமும் அவ்வளோ அம்சமாக இருக்கும். கோயிலோட தூண்கள் அவ்வளோ கலைநயம் மிக்கதாக இருந்துச்சு. எம்ஜிஆர் காலத்து தேவர் ஃபிலிம்ஸ் எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அவர் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்காரு அந்த காலத்திலேயே. கோயிலோட சிற்பங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ கலைநயம் மிக்கதாக இருக்கு. அவரை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா விநாயகர் தனி கோயிலாக இருக்கு. அவருக்கு நேராக கோயிலோட பின்வாசல் இருக்கு. பின்வாசல் கோபுரம் வழியாகவும் வரலாம். இதுதான் அந்த பின்வாசல். இது மார்க்கெட்டோட பின்பகுதி. இந்த வாசல் வழியாகவும் பக்தர்கள் உள்ள கோயிலுக்குள்ள வரலாம். கோயிலோட 4 பக்கமும் ஓங்கி வளர்ந்த பெரிய ராஜகோபுரங்கள் இருக்கு. அடுத்து கோயிலோட இடது பக்கம் பின்மூலையில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மாள் தனி கோயிலாகவே இருக்கு. இடது பக்கம் பின்மூலையில் வாயுலிங்கம் இருக்கு. கோயிலுக்கு அந்த காலத்தில் ராஜாக்கள் கொடுத்த நிலங்கள், நன்சை புன்சை நிலங்கள் நிறையவே இருக்கு. அது இப்போவும் பராமரிச்சுட்டு வராங்க. அந்த காலத்தில் கோயில் அர்ச்சகர் மடப்பள்ளியிலேருந்து நெல்லை அவிச்சு காய வச்சுருக்காரு. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணதுக்காக செய்யறதுக்கான அரிசியை வைக்கிறதுக்காக கோயில் உள்ள நெல்லை அவிச்சு காய வச்சுருக்காரு. அப்போ திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிட்டு வெளியே போன அர்ச்சகர் ஐயையோ நெல்லை காய வச்சுருக்கோமே அப்படின்ட்டு ஓடி உள்ளே பார்க்குறாரு. சுற்றி மழை பெய்யுது. ஆனால்
அவர் காயப்பட்ட நெல் இருக்கிற இடத்துல மட்டும் வெயில் அடித்து அதிசயமாக இருந்துச்சு. இதை பார்த்த அர்ச்சகருக்கு அதிசயம் தாங்கலை. உடனே இறைவனை நோக்கி இரு கை கூப்பி வணங்குறாரு. அதுதான் இந்த ஊருக்கு பெயர் வர காரணமும் அதுதான். அதாவது நெல்லுக்கு வேலியிட்ட நெல்லையப்பர். சுற்றி மழை பெய்யும்போது நெல்லுக்கு மட்டும் வேலி மாதிரி இருந்து வெயில் அடித்த வச்சதுனால நெல்லுக்கு வேலியிட்ட நெல்லையப்பர். அதுதான் நெல்வேலி. திருங்கிறது மரியாதை நிமித்தமாக முன்னாடி போட்டு திருநெல்வேலின்ட்டு இந்த ஊருக்கு பெயராச்சு. அதுக்கப்புறம் தான் நெல்லையப்பருங்கிற பேரும் இந்த நெல்லையப்பருக்கு வந்துச்சு. தேரோட்டம் நெருங்கிறதுனால தேருக்கு உண்டான வேலைகள் இரவு பகலாக நடந்துகிட்ருக்கு. இந்த கோயிலை கட்டின நின்றசீர் நெடுமாற பாண்டியன் பேர்லேயே ஒரு கலையரங்கமும் கோயில் உள்ள இருக்குது. ஆணி தேரோட்டம் அப்போ 10 நாள் திருவிழா அப்பவும் 10 நாள் இங்கே கலை நிகழ்ச்சி நடக்கும். சாயங்காலம் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை பரதநாட்டியம், நாடகம், பொம்மலாட்டம், கருத்தரங்கம், பட்டிமன்றம் போன்றவை தினமும் நடந்துக்கிட்டே இருக்கும். நாம் போன நேரம் பக்தி இன்னிசை கச்சேரி நடந்துட்டு இருந்தது. அந்த கலையரங்கத்துக்கு நேராக இடது பக்கம் பின்வாசல் இருக்குது. இது ஆர்எம்கேவி, போத்தீஸ் போன்ற பெரிய துணிக்கடைகள் நிறைந்த ரத வீதி. இந்த வழியாகவும் கோயிலுக்குள்ளே வரலாம். பெரிய ராஜகோபுரம் இருக்குது, கோபுரம் வழியாக உள்ளே வரலாம். இந்த கலையரங்கத்தை தாண்டி போனீங்கன்னா கடைசி யானை இருக்கிற இடம் வரும். காந்திமதி யானை இருந்த இடம். இப்போ அந்த யானை இல்லாமல் வெறிச்சோடி இருக்கு. மூளையில் யாகசாலை பூஜைக்கான கலசங்கள்லாம் உள்ளே வச்சு டெய்லி பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடம் கோயில் உள்ள பைரவருக்கு தனி சன்னதி இருக்குது. தேய்பிறை அஷ்டமி காலத்தில் இந்த பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் நிறைய நடக்கும். கோயிலை சுற்றி கடைசி கோயில் முன்னாடி வரப்ப நவக்கிரக சன்னதிகள் இருக்குது. அது பக்கத்துலேயே தங்கத்தேர் உள்ள இடமும் இருக்குது. கோயிலோட தேவஸ்தான கடைகள்லாம் இருக்குது. சிலைகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த இடத்துல தான் தங்கத்தேர் இருக்குது. இப்போ வெள்ளித்தேர் கோயிலுக்கு செஞ்சிட்ருக்காங்க. பக்தர்கள் தங்களால் முடிஞ்ச நன்கொடையை அளிக்கலாம். நெல்லையப்பரும் அம்பாலும் ரதவீதியை சுற்றதுக்கு உள்ளே தயாராகிட்டு இருந்தாங்க. வெளியே அவங்கள பார்க்கறதுக்காக பக்தர்கள் காண கண்கோடியாக நிறைய பேர் இருந்தாங்க. அதில் கோயிலுக்கு வெளியே சாமி மேலே மலர் தூவதுக்கு 2 சிலைகள் உள்ள பொம்மைகளை கயிறு கட்டி வச்சுருந்தாங்க. வெளியே வரும்போது அவங்க மேலே பூ போடுறதுக்கு அந்த கூட நிறைய பூவோட 2 சிலைகள் தொங்கிட்டு இருந்தது.
இந்த கோயிலோட தேரோட்டம் ரொம்பவே விசேஷமானது. தமிழ்நாட்டில் ஓடுற மிகப்பெரிய தேரில் இது 3வது மிகப்பெரிய தேர். முதல்ல திருவாரூர் தேர், 2வது ஸ்ரீலிபுத்தூர் தேர், 3வது இந்த நெல்லையப்பர் கோயில் தேர். 500 வருஷங்களுக்கு மேலேயும் நிற்காம ஓடின தேர் இந்த கொரோனா காலத்தில் தான் தடைப்பட்டுச்சு. அது வரைக்கும் வருஷம் எந்த வருஷமும் நிற்காம ஓடின இந்த தேரோட்டம் கொரோனா காலத்தில் மட்டும் நின்றுச்சு 2 வருஷமும். அதுக்கப்புறம் இப்போ புதுப்பொலிவோட திரும்பியும் தேரோட்டம் ஆரம்பிச்சிட்டு, ஸ்ரீலிபுத்தூர், சிதம்பரம் போன்ற மிகப்பெரிய தேர்கள் எல்லாமே கிரேனோட உதவியோட தள்ளி அதுக்கப்புறம் மக்கள் இழுப்பாங்க. ஆனால் முழுக்க மனித சக்தியால் மட்டுமே இயங்குகிற தேரோட்டம் இந்த நெல்லையப்பர் கோயில் தேரோட்டம் மட்டும்தான். வேறு எங்கேயுமே இந்த மாதிரி தேரோட்டம் கிடையாது. தேரோட்டத்தை பற்றி முழு விவரமான தொகுப்பை யூடியூப்பில் முதையே போட்டிருக்கேன். லிங்க்கை கீழே கொடுக்கேன், அதில் பாருங்கள். தேரோட்டத்தோட வரலாறு நிறையவே இருக்கும். நைட்டு 9:30 இருக்கும். சாமி கம்பீரமாக வெளியே ரத வீதி சுத்தத்துக்கு வெளியே வந்தார். அவரை சேவிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு நானும் கிளம்பிட்டேன். மேலும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.